அந்தியூர் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் மேய்த்தல் தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அங்கு வாழ்ந்த ஒரு மேய்ச்சல்காரரின் பசு ஒரு அழகான கன்றுக்குட்டியை ஈன்றது. ஆனால் தினமும் காட்டில் மேய்ந்து திரும்பும் பசு பாலின்றி வெற்று மடியோடு வீட்டுக்கு வந்தது. இதனால் சந்தேகமடைந்த மேய்ச்சல்காரர் பசுவை மறைவாக கண்காணிக்க தொடங்கினார். ஒரு நாள் பசு அடர்ந்த புதர்கள் சூழ்ந்த ஒரு புற்றின் அருகில் சென்று நின்றது. அச்சமயம் அந்த புற்றிலிருந்து 5 தலை நாகம் ஒன்று வெளிப்பட்டது. அந்த நாகம் பசுவின் மடியிலிருந்து பாலை அருந்தியது. இந்த காட்சியை கண்ட மேய்ச்சல்காரர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அன்றிரவு அவரது கனவில் ஒரு பெண் தெய்வம் தோன்றினாள். நான் தான் பத்ரகாளி அம்மன். உன் பசுவின் பாலை நான் ஏற்றுக்கொண்டேன். அம்மனின் அருள்வாக்கை ஏற்ற ஊர் மக்கள் அவ்விடத்தில் கோயிலை எழுப்பினர். அன்று முதல் அந்த ஊரில் பத்ரகாளி அம்மன் அருள்மிகு தெய்வமாக வழிபடப்பட்டு வருகிறார். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.